இந்த பகவானமா போறாங்க? அக்னி கயிறு போட்டியில கலந்துக்கிற போறாக போல இருக்கு. ஆமா, இவரை எதிர்த்து யார் போட்டி போட போறாங்க? எங்கிட்ட மோதாதே, இவர் ராஜாதி ராஜனடா, பம்புக்கு இழுக்காதே, இவர் சூராதி சூரனடா. அட இவர்கிட்ட மோதாதே. இந்த கர்மாயத்தை யார்கிட்ட போய் சொல்றது? மைனர் விட்டு உப்பு தின்னுபிட்டு அவரையே எடுத்து நின்று போட்டி போட போறான் போல இருக்கு. இந்த காலத்துல நன்றி விசுவாசம் எல்லாம் ஏதுல? காலம் கெட்டு போச்சுல. பட்டாளம் வந்து கட்டோட தூக்கிட்டு போச்சான். அந்த கடக்கால இருக்கு. சீக்கிரமாடி. இரு ஆத்தா, ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறா. என்னதான் பண்றா இவ? ஏண்டி நல்ல நாள் பொழுதுமா ஊரே ஜெகஜோதியா இருந்துகிட்டு இருக்கு. நீ என்னடான்னா விடிஞ்சு வெள்ள கோழி கூப்பிட்டப்ப கண்ணாடி முன்னாடி போய் நின்னவ கூப்பிட்ட கோழிய குழம்பு கூட வச்சு முடிச்சுட்டு இன்னும் உன் அலங்காரம் முடியல. சீக்கிரமா வாமா, அங்க அம்மத்தால தாத்தன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. காமாட்சி, எதுக்குடா தடுக்கிட்டு மினுக்கிட்டு குடத்தை தூக்கிக்கிட்டு வர்றவ? வேற எதுக்கு? ரத்னம் மச்சாதான் கயிறு போட்டியில கலந்துக்கு வருது இல்ல, அதுக்கு மஞ்ச தண்ணி ஊத்தத்தான். ஆமா, உனக்குதான் பல்லும் போச்சு சொல்லும் போச்சு, நீ எதுக்கு சிங்காரிச்சிட்டு குடத்தை தூக்கிட்டு வரியா? நானும் ரத்னம் மச்சானுக்கு மஞ்ச தண்ணி ஊத்தத்த போறேன். அடி செக்கலத்தி கிளவி. சாமியை எதிர்பார்த்தா என்னடா சாத்தா வருது? வாடி, ஒதுங்கி நிக்கலாம். ஏமாமா, நான் என்ன புலியா பூதமா? ஊர் பொம்பளைங்க இந்த ஒளி ஒளிராளுவ? மாப்பிள, புலியா இருந்தா வேடனுக்கு மடங்கிரும், பூதமா இருந்தா பூசாரிக்கு அடங்கிரும். இதான் பொம்பளைய மடக்கிற பொலிகாலையாச்சே. அதான் உன்னை பார்த்த உடனே ஓடி ஒளிராளுக. மாப்பிள, என்ன கை நடுங்குது? யார பாத்தீங்க? ஐயோ, அவளையா? அதான பார்த்த. கன்னி பொண்ண பார்த்தா கை நடுங்கிடுமே. என்ன காமாச்சி, மஞ்சள் தண்ணியோட கிளம்பிட்ட போல இருக்க? சும்மா சொல்லக்கூடாது, குடம் நல்லாவே இருக்கு. புதுசா? கட்டையில போறவனே. ஆமா, இவளுக்கு மட்டும் கார்ல போறாள். மாப்பிள, அக்கினி கயிறு போட்டுக்கு நேரம் வச்சு நாம போலாம் வாங்க. எதுக்கு ஏமால் தண்ணி ஊத்துறீங்க? போட்டியில கலந்துக்கிறவங்களுக்கு மஞ்சள் தண்ணி ஊத்துறது நம்ம ஊர் வழக்கம். அது போட்டியில கலந்துக்கிறவங்க போய் ஊத்து. அப்ப நீங்க எதுக்கு வந்தீங்களா? சும்மா அப்படியே மைதானத்தை சுத்தி பார்த்து போலான்னு வந்தேன். அப்புன்னா மூஞ்ச பாடுறா பங்களா நாய் மாதிரி. போகடி. பரம்பரை பரம்பரையா போட்டியில கலந்துக்கிறவங்களுக்கு கையில் எடுத்து கொடுக்கறது எங்க பரம்பரை. வேலைக்காரனாய அந்த கைத்தை எடுத்து டெம்பரா போடுறா. சரி மைனரே. டிவி சிங்காரிச்சது போதும். மாவளவன் பேச்சாலும் வந்திருக்காருல்ல. இந்த வரல வாங்கடியாத்தா. நல்லா இருக்குனா? போதும். பெரிய ஆந்திர அழகி ஐயங்கோட்டை கிளவி, இதுல டிவி முடிச்சு சிங்காரம் வேற. இந்த மோர கடைக்கு ஆந்திர அழகி வேற கேக்குதா? அந்த கொண்டு ஊசிய கொடு. எந்த ஊசி? இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுனே எனக்கு கோபம் பத்துக்கிட்டு வந்துடும். ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். அம்மா, எங்க மாமா அக்னி கயிறு போட்டி ஆரம்பிக்க போகுது. போட்டிக்கு பயந்துக்கிட்டு பொட்டி பம்பா அடங்கி போச்சா? அதானே, யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? ஆரூர் ஜல்லிக்கட்டுல அடங்காத காளையெல்லாம் மார் மேல தட்டிக்கிட்டு மண்ணை கப்ப வச்ச சிங்கப்படி ஏன் மகன் அவனா பொட்டி பம்பா அடங்கி போவான்?
வர வேண்டிய நேரத்துல போயலா வருவா பாரு. என்ன ஒருக்கா மீன் பிடிக்கிற, ஒருக்கா புளியங்கா புடுங்குற, ஒருக்கா பேதி வாந்திய மாதிரி கத்துற. என்ன நல்லா இழுக்க சொல்றேன். என்ன நல்லா எடுக்கிறது? அவசரமா 2வது சினிமாக்கு போறியா? ஊர் மரியாதை வேணும்ல. ஊர் மரியாதை மழை கிடையாது விக்கிட்டு வாங்குறதுக்கு நல்லா இழுத்து ஜெயிச்சு வாங்கணும்டா. இழு. அப்படிதான். இல்ல என்ன கடா எவனுமே இல்லையா? என்ன அம்மாத்தா, மாமா வரமாட்டாரா? வந்துருவாண்டி, வாரேன் தானே சொன்னா. இந்த ஊர்ல கஞ்சிக்கு தண்ணிக்கு எல்லாம் பஞ்சம் வந்திருக்கு. இப்ப ஆம்பளைக்கே பஞ்சம் வந்துருச்சு போல இருக்கு. அதானே. என்ன ஊர் பெரிய மனுஷங்கள குத்துக்கள் மாதிரி உட்காந்து இருக்கீங்க? அதான் எதுக்கு யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல. அம்மன் இருந்து வாழை எடுத்துட்டு வந்து மாப்பிள்ளை கையில கொடுத்து ஊர் மரியாதையை செலுத்துங்க. யோ பூசாரி, போய் எடுத்துட்டு வாயா வாழை. இந்த வருஷம் அக்கினி கயிறு போட்டியில ஜெயிச்ச நம்ம ரத்தனத்துக்கு நம்ம சக்தி வாய்ந்த அம்மனுடைய வீர வாழை கொடுத்து வாங்கி அவருக்கு ஊர் மரியாதையை வழங்க போறோம். அடுத்த அக்னி கயிறு போட்டி நடக்கிற வரைக்கும் நம்ம தம்பி ரத்னத்துக்கு இந்த ஊர்ல எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தீர்த்து வைக்கவும் பஞ்சாயத்து கூட்டவும் சொல்ல போனா தீர்ப்பு கூறவும் அதிகாரம் கொடுக்கிறோம். சுசரையா போய் வீரவாளை கொண்டாங்க.
இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.